கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதிசயத்தை செய்கின்ற ஆண்டவர் என்றதான வார்த்தைக்கு அடிப்படையாக கொண்டு நாம் இந்த வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தை துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு சொல்லி தந்திருந்தார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. இந்த அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கடவுள் அதை தொடர்ந்து வருகிற வசனங்களில் கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவரை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. அது என்ன? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவதை அவர் விரும்பி செய்கிறவராக இருக்கின்றார். சில நேரங்களில் நம் சாலைகளில் பயணிக்கும் பொழுது அங்கே உதவி கேட்டு நிற்கிற மக்களை நாம் பார்க்க முடியும். அப்படி உதவி கேட்கிற மக்களுக்கு நாம் பரிபூர்ண விருப்பத்தோடு கூட பல நேரங்களில் நாம் செய்வதில்லை. கொடுக்க வேண்டும் என்ற மனம் இல்லாத நேரத்தில் இல்லை என்று நாம் சொல்லிவிடுவோம். அப்பொழுது அவர்கள் அங்கேதான் நின்று அவர்கள் தொடர்ந்து நம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களை அவ்விடத்திலே இருந்து அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கையில் இருக்கிற காசை எடுத்து நாம் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகின்றோம். அதற்கு பெயர் கிருபை அல்ல. நாம் விருப்பத்தோடு அதை செய்யவில்லை. இவர்கள் எப்படியாகிலும் இங்கே இருந்து போய்விட்டால் போதும் என்கிற எண்ணத்தோடு கூடத்தான் நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. நமக்கு அவர் கிருபை அளிப்பதை, உதவி அளிப்பதை, கிருபை என்றாலே அது அவுட் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் இட் கம்ஸ். அது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பின் அடிப்படையிலே தான் கிருபை என்பது நமக்கு வருகிறது. ஆனால் அந்த கிருபையை கூட கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வேண்டாம் வெறுப்பாக அவர் செய்கிறதில்லை. அவர் விரும்புகிறார், என் பிள்ளைக்கு இன்றை முழுவதும் நான் கிருபை கொடுக்க வேண்டும். அவருக்கு இருக்கிற பிரச்சனையில், என் பிள்ளைக்கு இருக்கிற சுகவீனத்தில், அவனுக்கு இருக்கிறதான பண நெருக்கடியில், வியாதியில், குடும்ப கஷ்டத்தில், இதோ நான் என் கிருபையை நான் கொடுத்து என் பிள்ளை அதை தாங்கிக் கொள்ளவும் அதிலே இருந்து வெளியே வரவும் நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் விருப்பத்தோடு கூட மனமுவந்து செய்கின்றாராம். அப்படி மனமுவந்து செய்கின்றபடியினால் அதற்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் ஒரு நாளும் நம் மீது அவர் கோபப்படுவதில்லை. அவர் ஒரு நாளும் நம் மீது எரிச்சல் அடைவதில்லை. நம்முடைய காரியங்களை பார்த்து அவர் நம்மை வெறுப்பதில்லவே இல்லை. நம்மை ஒரு அலட்சியமாக கடவுள் பார்ப்பதே இல்லை. ஆம், ஆகையினால்தான் வேதம் கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி தரும் பொழுது நம்முடைய தந்தையாக அது வெளிப்படுத்தி தருகிறது. ஏன்? கடவுளுடைய அன்பு களங்கமில்லாத அன்பு. கடவுளுடைய அன்பு இந்த உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லாத ஒரு அன்பு. கடவுளுடைய அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனமுவந்து நமக்கு கிருபை தருகிற ஒரு அன்பு. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதோ உங்களுடைய தேவன், என்னுடைய கடவுள் கிருபை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை புதியவைகளாக இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை மாதந்தோறும் சம்பளம் வாங்குகிறவர்கள், அல்லது பென்ஷனர்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஓய்வூதியம் பெறுகிறவர்கள், அல்லது வேறொரு விதங்களில் மாதந்தோறும் அவர்களுக்கு வருமானம் வருகிற மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த தேதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள்.
இந்த தேதியில் என்னுடைய சம்பளம் எனக்கு கிரெடிட் ஆகிவிடும், இந்த தேதியில் என்னுடைய பென்ஷன் வந்துவிடும், இந்த தேதியில் இன்னார் கொடுக்க வேண்டிய பணம் என் வங்கி கணக்குள்ளாக வந்துவிடும், அதற்கு பிறகு நான் சமாளித்து விடும், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தைரியமாக இருப்பார்கள் அல்லவா, நம்பிக்கையோடு இருப்பார்கள் அல்லவா. அதே வண்ணமான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது என்ன நம்பிக்கை தெரியுமா? காலையில் கண் விழிக்கும் பொழுது, இந்த நாளுக்குரிய கிருபையை என் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தோடு செய்து விட்டார். இந்த நாளின் 24 மணி நேரமும் எது இருக்கிறதோ இல்லையோ, என் ஆண்டவர் விருப்பத்தோடு கொடுக்கிற கிருபை இருக்கிறது. ஆகையால் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூட நாம் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய தந்தையாகிய கடவுள் நமக்கு கிருபையை விருப்பத்தோடு செய்கிற கடவுள். ஆண்டவர் தாமே அவர் வாக்கு பண்ணி தான் அந்த கிருபையை, விரும்பி கொடுக்கிற அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து இந்த மாதந்தோறும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.